அனைவருக்கும் வணக்கம். சதீஷ்குமார் சீனிவாசன் அவர்கள் எழுதிய உன்னை கைவிடவே விரும்புகிறேன் கவிதை குறித்த என்னுடைய வாசிப்பு புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறேன். நிசப்தன் என்னும் புனை பெயரில் எழுதிவரும் சதீஷ்குமார் சீனிவாசன் அவர்களுடைய முதல் தொகுப்பு உன்னை கைவிடவே விரும்புகிறேன் கவிதை தொகுப்பு. இந்த தொகுப்பு முழுவதும் உறவுகளுக்கிடையான உணர்ச்சிகள் உணர்வு சிக்கல்களை பேசுகிறது. இந்த கவிதை தொகுப்பிலிருந்து சில கவிதைகளை மட்டும் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். முதல் கவிதையாக முழிக்கும் அருள் அப்படிங்கிற கவிதை. முதலில் மறுக்கப்பட்டது, இடைப்பட்ட காலங்களில் பரிசீலிக்கப்பட்டது, பின் ஒரு நாள் அருளப்பட்டே விட்டது. அருளப்பட்ட பின் சீண்டுவார் ஒருவர் இல்லை. அருள் என்ன செய்வதென தெரியாமல் வேண்டாம் என்று விடுகிறது அப்படிங்கிற கவிதை. பொதுவாகவே எந்த உறவு ஆனாலும் கிடைப்பதற்கு முன்பு இருக்கக்கூடிய அன்பும் அக்கறையும் கிடைத்ததற்கு பின்பும் தொடர்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பா கேள்விக்குதான். பொருளாக இருந்தாலும் உறவாக இருந்தாலும் நமக்கு அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் முன்னாடி இருந்த அதே அக்கறையும் அன்பும் தொடராம ஏதோ அலட்சியம் கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல தலைக்கு தொடங்குகிறது. அதை குறித்து பேசக்கூடிய கவிதை இது. அதற்கு அடுத்த கவிதை இழந்த பிரிந்த உறவுகளின் பெயர்களை கேட்கும் பொழுது எழும் நினைவு வழி ரொம்ப பெரிய வழி. அதை பத்தின ஒரு கவிதை பெயர்கள் அப்படிங்கிற தலைப்பிலான கவிதை. பெயர்கள் உன் பெயர் உள்ள இன்னொருவனை பார்க்க நேர்ந்த போது உன் ஞாபகம் எப்படியோ வந்து தொலைந்ததை குறித்து உன்னிடம் சொல்ல வேண்டும். நேரம் இருக்கும் பொழுது இதற்கு பதிலளி. ஒரு பெயர் ஏன் வெறும் பெயராக மட்டுமே இருப்பதில்லை அப்படிங்கிற ஒரு கவிதை. இது தொடர்ந்து இந்த கவிதை அடுத்து இன்னும் 4 வரிகள் இருக்குது. இருந்தாலும் இந்த கவிதை படிக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் மனதெல்லாம் ஒழித்துக் கொண்டே இருக்கிற கேள்வி, ஒரு பெயர் வெறும் பெயராக மட்டும் ஏன் இருப்பதில்லை அப்படிங்கிற கேள்வி. ஒரு பெயரை கேட்டவுடனே நம்மளுடைய இதழோரத்தில் நம்மை அறியாமல் சிரிப்பு மலரவும், ஒரு பெயரை கேட்டவுடனே நம்மை அறியாமல் கண்கள் ஓரத்தில் நீர் கசியும் செய்யுமானால் எப்படி ஒரு பெயர் பெயராக மட்டுமே இருக்கும்? ஒரு பெயரை கேட்டவுடன் நம் மனதில் மின்னல் வெட்டவும், ஒரு பெயரை கேட்டவுடன் மனதிற்கும் வண்ணத்து பூச்சிகள் பறக்கவும் செய்யுமானால் ஒரு பெயர் எப்படி பெயராக மட்டுமே இருக்கும்? அடுத்த ஒரு கவிதை. இவருடைய கவிதைகள் முழுவதும் வழியை படக்கூடிய சொற்களை எப்படி பிரயோகிச்சிருக்கிறது, சொற்பிரயோகம் நல்லா இருக்கிறது. உதாரணம், அதுவும் வழி நிறைந்த விஷயங்களை சொல்ல வரும்பொழுது அவர் உபயோகப்படுத்தக்கூடிய சொற்களும் உதாரணங்களும் வித்தியாசமாகவும் சிறந்ததாகவும் இருக்கு. உதாரணமா 2 வரி ஒரு கவிதையில நம்ம பொதுவாகவே நீ என்னுடைய உயிர், நீ என்னுடைய இறைவன், ஒவ்வொரு நீ அப்படி என்னோட வாழ்வை நீ அந்த மாதிரியான இதெல்லாம் கேட்போம். அவர் சொல்றாரு, நீ என் மாபெரும் துயராயிரு, நீ என் மாபெரும் துயராயிரு அப்படின்னு ஒரு வரி சொல்றாரு. இன்னொரு கவிதையில வாழ்க்கையை குறித்து ஒரு வரி சொல்றாரு, வாழ்க்கையின் சாயலுடைய வாழ்க்கை. வாழ்க்கை தான் அது வாழ்க்கையான்னு சொல்ல முடியல, வாழ்க்கை மாதிரியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற வரிகள் வித்தியாசமா இருக்கு. அடுத்த கவிதை இந்த தொகுப்புடைய தலைப்பை கொண்ட